ஹாய் கைஸ், பேசிட்டு இருக்கேன் நான் உங்க விஜய் நிரஞ்சன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ரீசெண்டா ட்விட்டர்ல ட்ரெண்டா இருக்கிற SK23 ஏஆர் முருகதாஸோட குக்கிங். ஸோ அவரோட சமையலை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இருந்தாலும் சரி, எஸ்கேவோட ஃபேன்ஸ்க்காக இருந்தாலும் சரி. ஸோ அவரோட சமையல் இட்ஸ் ஆன் தி வே. ஸோ SK23 பார்த்தீங்கன்னா ரொம்பவே எதிர்பார்க்கக்கூடிய வேண்டிய படம். ஏன்னா அது வந்து ரொம்ப வருஷமாவே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஸோ இதை வந்து ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ரெண்டாவது சினிமா அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவோட 44 படம் நம்ம கார்த்திக் சுப்புராஜோட இணைஞ்சு நடிக்கிறாரு படம். ஏன்னா அது வந்து ரொம்ப வருஷமாவே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஸோ இதை வந்து ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஆன் தி வே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது சினிமா அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவோட 44 படம் நம்ம கார்த்திக் சுப்புராஜோட இணைஞ்சு நடிக்கிறாரு. ஸோ அதில் கூட வெல்கம் ஆன் போர்ட் சனா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த போஸ்டரை பார்க்கும்போது ஒரு ஒரு அப்படியே ஒரு ஊர்ல இருந்து அப்படியே ஒரு வேஷ்டியை கட்டிக்கிட்டு சும்மா அந்த மாதிரி ஒரு மேசிவான சூர்யாவோட போஸ்டராக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் வந்து த்ரிஷா கிருஷ்ணன் அப்புறம் வந்து ஜெய்தீப் இவங்க 2 பேரும் அஃபிஷியலாக வந்து நடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காம்போ வருது, சூர்யா த்ரிஷா காம்போ. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அநேகமாக நந்தா படத்தில் பார்த்ததுன்னு நினைக்கிறேன். அதுதான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் நான் பார்க்குறேன். நடுவில் பெருசாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து எஸ்கேவோட அமரன் படம் வந்து ரிலீஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ எத்தனை பேர் வந்து எஸ்கே ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அமரன் படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருங்கிறத அந்த ட்ரைலரை பார்த்தாலே தெரியுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா எஸ்கேவோட குரங்கு பெடல் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு படம் வந்துச்சு. சில்ட்ரன்ஸ்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணதான் நான் அந்த ரிவ்யூஸில் பார்த்தேன். சப்போர்ட்டில் ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னா, பூரி ஆஃப் லோக்சபா ஒரு சில பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட்டோட மொத்த சப்போர்ட்டையும் தான் எடுத்துக்கிட்டாரு. இவர் வந்து நிறைய பில்லி இந்த மாதிரி பாடல்கள்லாம் வந்து எழுதியிருக்காரு. ரொம்ப ஒரு 20 மோஸ்டான மூவிஸ்ல நிறையவே எடுக்காருன்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து நிறைய சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு வராங்க பாலிவுட்ல. ஸோ இன்னைக்கான சினிமா அப்டேட் ரொம்பவே கம்மியா இருக்கு. ஸோ இனிமே என்னால் இவ்வளோதான் இன்னைக்காக கொடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் விஜய் நிரஞ்சன். அண்ட் டேக் கேர் அண்ட் பாய்.